அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? நாடாள வந்த மகராசா அவர் மாதிரி உண்டா சாமி, அவர் அப்படி சாமி. முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறிய, முதலமைச்சர் ஆகல, ஒருவேளை முதலமைச்சர் ஆகல என்ன பண்ணிருப்பிய? அரசு வேலை கொடுத்திருப்பீங்களா? கொடுத்திருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா? அவங்களை கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்கான். யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாச்சலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. முன்ன ஏடா, கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா. இங்க பேஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்க வேணான்னு சொல்றோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரியா வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதுல வேலை போட்டு கொடு. நாங்க வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுற. நாங்க அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமிக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயே சத்தியம்னா மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா இல்லை. பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது? எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிலே மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? பாதி பேசிக்கு காதுக்குள்ள இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சுல. அதுகிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள்? நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள். ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க. வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. வைத்தியக்காரங்களா, அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார் அப்படின்னு. வழக்கை நான் போட்டு நீ வா அங்க உச்ச நீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றேன். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்றான். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை. இதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியன் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊத்தி கொடுக்கறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ.
ஒருத்தங்க கேட்குறேன், கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படித்தான் வருவேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன போட்டு பிடிங்கிட்டியா 2-3? வாடாடே போட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிக்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்லை எங்க இல்லை? மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன். அவன் நடிகனா பார்ப்பான், தலைவனா பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவர்றா. ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞன் அவன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ண. ஒருத்தர் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுட்டான். இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுட்டான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடைய போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடைய போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். அதான் சிக்கல். இப்ப வந்தே மனோலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்ப அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதுல வேலை போட்டு கொடு, நாங்க வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுறா, நாங்க ஒரு எல்லாரும் நம்ம பிள்ளைகள மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன், கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒன்று வச்சிருக்காரு, அரைஸ் மைக்ரோ பினான்ஸ், அதுல கொடு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல கொடு. நீங்க விஜய் வித்தியாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, அதுல வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு, நாங்க கேட்டா சொல்லு. நாங்க உங்க போட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்க நன்றி சொல்றோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? ஒரு நேர்மையாளனா நீங்க நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு, வேலை கொடு. நீதிபதியே சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க கட்சி நிதியிலேயோ இதுலயோ நீங்க கொடுங்க. உங்களை சுத்தி தான் பெரிய செல்வந்தர்களா இருக்காங்களா, அவங்களை கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்காங்க. யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்க நல்லது பண்ணி தீர்வு. ஐயோ கொடுமை. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நெரிசல்ல சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்திய? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்ட செயல்? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் அன்று செத்தார், இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிச்சார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம்? எப்படி? நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம். என் உடன் பிறந்தார்களே, இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலன்னா போவான். இங்க ஒன்ன கவனிச்சுக்க, நீ
ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் ஒரு 100ஆக 1000ஆக எழுவும். அதுதான் நாங்க வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதான் தமிழ் தேசிய அரசியல்.